ஓகே. நம்ம வீக்லி பார்த்துருவோம். ஏன்னா லாஸ்ட் வீக்கே பார்த்துருக்கணும். ஸோ ஆஃப்டர் பொங்கல் லீவ் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மண்டே ஓப்பன் விட்டுருவோம். லாஸ்ட் வீக் ஆல்சோ செம்ம புல்லிஷ் இல்லையா கோல்டு. ஸோ வி கான்ட் டூ எனிதிங். ஸோ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட சரியான புல்லிஷாக தான் போன வாரமே க்ளோஸ் வச்சான். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ரீசெண்ட்டு ட்ரானா அவனுக்கு வந்து இந்த விக்கு தான் ஆல் டைம் ஹையில். நம்ம வந்து அந்த ரிஜெக்ஷன்ஸ் விற்க வச்சு மட்டும்தான் நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸாக அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். ஆப்வியஸாக மண்டே ஓப்பன் ஆன செகண்டுக்கு போயிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இஸ் ட்ரேடிங் ஹையர் ப்ரைஸஸ் டெய்லி, நத்திங் டு சே. ஒரே ஒரு எஃப்இஜி இருந்துச்சு, அதையும் இந்த ஒரே ஒரு லிக்விடிட்டி வாய்டு இருந்துச்சு. அதை டிராஸ்டிக்காக வந்து ஒரே அடி அந்த பாவலை வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நியூஸு அடிச்சுட்டு இம்மீடியட்டாக ரிவர்ஸ் ஆகிட்டான். மண்டே அஸ் யூஷுவல் நம்ம சொல்லவே தேவையில்ல, சண்டே ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து கும்முன்னு போய் அடிச்சிருச்சு. ஸோ வீக்லியில் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா, ஓகே ப்ரைஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் க்ளோஸ் வச்சுருக்கு, நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் தோணும். பட் டெய்லியில் பார்க்கும்போது டிராஸ்டிக்காக ஒரு செல் இருந்துச்சு. அந்த என்டையர் 3-4 டேஸோட கன்சாலிடேஷன் அதை டோட்டலாக எடுத்துகிட்டு அண்ட் தென் நம்மளுக்கு அந்த இம்பேலன்ஸ் புல்லிஷ் பிரேக்கர். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை பட்டு ப்ரைஸ் இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ மண்டே ஆஸ் யூஷுவல் ட்ரா லிக்விடிட்டி அந்த ஹை இந்த லோ தான், இதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் இல்லை. இதை ரிஜெக்ஷன் பிளாக்காக எடுக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு வந்து மினிமம் ப்ரைஸ் வந்து ஒரு ஈக்லிபிரியமாவது வந்துட்டு போனால் இட் வில் பி ஃபைன். ஸோ நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு ஈக்லிபிரியம் which will be 4560 70 something, so almost around that. But 4600 வந்து ஒரு ரீட்டைலோட ஒரு ரவுண்ட் ஃபிகராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் 4600 விடுவாங்களான்றது எனக்கு தெரில. ஸோ எவ்ரி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா லுக் அட் திஸ், எவ்ரி மண்டே வந்து பால்டு கேண்டிலில் அப்படியே பாருங்க, மண்டே எவ்ரி மண்டே புல்லிஷ் ஆகிறான், ப்ரைஸ் வந்து அப்படியே தூக்கிட்டு போய் நிறுத்துறான். ஸோ ஸ்ட்ரேஞ்ச் திங். ஸோ டெய்லி வீக்லி எதுவுமே இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை. மண்டே ஓப்பன் ஆகிட்டதுனால வி டோன்ட் ஹவ் எனி லிக்விடிட்டி. ரீசன்ட் லிக்விடிட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஓல்டு லிக்விடிட்டிஸ் தான், ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங்கோ ஸ்ட்ரக்சர்ஸோ இதெல்லாமே. பட் இதெல்லாமே வந்து இனி வந்து சான்ஸே கிடையாது எடுக்கிறதுக்கு கோல்டு. ஸோ அதனால் 4500 வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு கீழே ரீட்டைலர்ஸ் வந்து கோல்டை வந்து கீழே விட மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண அத்தனை பேருமே லாஸில் வந்து செல் பண்ண ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் ப்ரைஸை வந்து மேலே தான் வச்சுருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பர்ஃபெக்ட் ஏஎம்டி நடந்திருக்கு, அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து யூஸ்வலாக நடக்கிறது தான். நம்மளுக்கு வந்து இந்த கன்சாலிடேஷனுடைய ஈக்லிபிரியமாக நான் வந்து யூஸ்வலாக எடுப்பேன். ஸோ எவ்ரி ஒன் நோ தட். ஸோ கன்சாலிடேஷனோட ஈக்லிபிரியமுக்கு ப்ரைஸ் வந்துட்டு தான் என்னது மறுபடியும் டிஸ்ட்ரிபியூஷன் பை சைடா செல் சைடான்றதை நம்ம யோசிப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹவர்லியில் நமக்கு என்ன இருக்குது, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மேனிப்புலேஷன் லெக்கு, லிக்விடிட்டி ஸ்வீப்பு, இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணியாச்சு, கன்சாலிடேஷன். ஸோ யூஸ்வலாக ஏஎம்டினாலே வந்து உங்களுக்கு தெரியும் கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எய்தர் பை சைடாகவும் இருக்கலாம் செல் சைடாகவும் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ப்ரைஸ் வந்து அகெயின் இந்த கன்சாலிடேஷனோட ஈக்லிபிரியமுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுத்துட்டு தான் டெசிஷனே மேக் பண்ணோம் விச் சைடுன்னு சொல்லிட்டு. புல்லிஷ் கண்டினியூவேஷன்னா புல்லிஷ் ஆகிடும், இல்லை பியரிஷ் கண்டினியூவேஷன்னா பியரிஷ் ஆகிடும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சினாரியோஸ் வில் ஹேப்பன். டெஃபினட்டாக அது நடக்குது மார்க்கெட்டில். நடக்காததை பற்றி நம்ம பேசலை, உள்ளது தான், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் என்னது லிக்விடிட்டிஸ். அதை வந்து ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணியாச்சு, ஸ்வீப் பண்ணி ப்ரைஸ் ஹோல்டு பண்ணுது. இப்போ டெய்லியில் கூட பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை எஃப்இஜியோட ப்ரைஸ் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அன்டில் அந்த எஃப்இஜி இன்வர்ஷன் ஆகாத வரைக்கும் தெர் இஸ் நோ வே செல். ஓகேவா, இது வர்ற வரைக்கும் நம்ம இதை ரீட்ரேஸ்மெண்ட் லெக்காக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து புல்லிஷ் கண்டினியூஷன் தான் பார்க்கணும். இது ஃபெயில் ஆனால் மட்டும்தான் அடுத்த லோ லிக்விடிட்டியை நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ எனக்கு இப்போதைக்கு ஹவர்லி போதும். ஸோ 1 ஹவரில் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல்
லிக்விடிட்டி வாய்டு, இது லிக்விடிட்டி வாய்டு தான். ஸோ சேம் சினாரியோ வந்து லாஸ்ட் 3-4 வீக்ஸ் அல்ல, மேபி செப்டம்பர்லேருந்தே அப்படி தான் நடக்குது. செப்டம்பரில் அந்த கன்சாலிடேஷன்லேருந்து எஜெக்ட் ஆனதுலேருந்தே லாஸ்ட் வீக்கு கூட பார்த்தீங்கன்னா மேலே வந்தால் கன்சாலிடேஷன், தென் ஹி கிரியேட்டட் அ லோ. அந்த லோ வந்து ப்ரொடெக்டடாக இருந்துச்சு அன்டில் மேனுப்புலேஷன் நடக்கிற வரைக்கும். ஸோ the same scenario I am expecting. So this low will be our minor sell side liquidity until this week maybe. இது உங்களுக்கு தெரியும், ஆல் டைம் ஹையே, ஆல்சோ ஏஷியா ஹையேன்னு எடுத்தாலும் சரி, ஆல் டைம் ஹையே, பை சைடு லிக்விடிட்டி, எனிதிங் நம்ம இதை வந்து எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சு தான் நம்மளோடது. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் எவ்வளோ வரும், ஆல்மோஸ்ட் 40 37. ஓகே தான், ஃபைன். ஸோ இதுக்குள்ளே தான், இதுக்குள்ளேனா நம்ம வந்து இதை ரீபேலன்ஸ் பண்ண போகிறோம் இந்த லிக்விடிட்டி வாய்டை. ஸோ லிக்விடிட்டி வாய்டு ஆல்மோஸ்ட் ஓகே, மேபி லிக்விடிட்டி வாய்டை ரீபேலன்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 50% எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூவேஷனாக என்னென்னு, அப்போ இந்த கன்சாலிடேஷன் அதுக்கு ஈக்குலிபிரியம் வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன ரேஞ்ச் தான். ஏன்னா நீங்கள் வந்து ரீசெண்டாக நடந்ததுலேருந்தே லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக் அதே மாதிரி அதுக்கு முந்தின வாரம், ஸோ அதுக்கு முந்தின வாரம் சண்டே ஓப்பனிங் பாருங்கள், நேராக வந்தால் ஃபஸ்ட்டாக ஒரு லோ க்ரியேட் பண்ணால் அதோடு சரி, பார்த்தீங்களா, அடுத்த என்டையர் வீக் வந்து அங்கேயே ட்ரேட் ஆகிட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டான். ஸோ எவ்ரி வீக் வந்து ஹி கேவ் அ பியூட்டிஃபுல் லெசன். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் வந்து மைண்டில் இருக்கோம். ஸோ யூனோ அன்சர்டனிட்டி வேர்ல்டில், எக்கனாமிக்கலி, குளோபலி எல்லாமே வந்து தலைகீழாக திரும்பி இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த நியூஸு, எதிர்பார்த்த விஷயங்கள், எல்லா கண்டென்ட்டுமே தலைகீழாயிடுச்சு. போர் பதற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது கிரீன்லாண்டை சுற்றி. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த ரேஞ்ச், பேஸ்ட் ஆன் தட் வி வில் ட்ரேட். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட ஐடியாலஜி. அண்ட் திஸ் மை ஃபேவரட் படி யூரோ வீக்லியில் தெரியும், வி ஹேட் அ பேரிஷ் வீக். லாஸ்ட் வீக்கும் பேரிஷ் எதிர்பார்த்தோம், நல்ல ஒரு ரிஜெக்ஷன். ஸோ வீக்லியில் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீக்லி எஃப்இஜியில் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன், இந்த வீக்லி எஃப்இஜிக்கு வந்துட்டு போவான்னு. எக்ஸாக்டாக வந்து டேப் அடிச்சிட்டான். தட்ஸ் ஃபென்டாஸ்டிக் திங். அண்ட் நவ் வி டூ ஹாவ் அ என்னது ரேஞ்ச். இப்போ வந்து இது என்டையராக நமக்கு வந்து தெரியும், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து செல் சைட் லிக்விடிட்டி தான். ஓகேவா? ஸோ இது என்டையராக செல் சைட் லிக்விடிட்டி லாஸ்ட் குவார்ட்டரோடது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிசம்பரோட லோவை வந்து எடுத்துட்டான் ப்ரைஸ், வந்து டிசம்பர் லோ எடுத்துருச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இப்போது கரண்ட்டாக வந்து சினாரியோ வந்து பியரிஷில் தான் இருக்குது, யூரோ மற்ற கரன்சிஸு. ஏன்னா ஈவன் தோ டாலர் பியரிஷாக இருக்குது, டாலரை வந்து சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டையராக வந்து யூஎஸோட பாண்ட்ஸையும் சரி எதையுமே வந்து மதிக்கிறதே இல்லை. அவங்க வாங்குறது வந்து கோல்டு, அதர் கரன்சிஸோடைய பாண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த இம்மிடியட் சர்ஜ், இந்த வாரம் வந்து இந்த சர்ஜ் நடக்கிறதுக்கு இம்மிடியட்டாக சண்டே ஓப்பனிங் ப்ரைஸ் வேகமாக புஷ் பண்ண காரணமே அதுதான். ஸோ அதனால் there is something. ஓகே, ஸோ வீக்லியில் we have a beautiful rejection block. I am expecting price to retrace back into this. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய ஐடியா. 16,700ன்னு வச்சுக்கலாமே, 16,700ன்னு வச்சுக்கலாமே. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் வீக்லி ரிஜெக்ஷன் பிளாக். ஓகேவா? ப்ரைஸ் டு ட்ரேட் இன்சைடு வீக்லி ரிஜெக்ஷன் பிளாக் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க, ஓகே, ப்ரீவியஸ் வீக்கோட லோவை ஸ்வீப் பண்ணியாச்சு. ஸோ தட் இஸ் ஃபென்டாஸ்டிக். ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் வைக்குதோ அது ரீசெண்டாக இருக்கக்கூடிய விக்கு தான் அதோட ட்ரா. ஸோ பாருங்கள், ஈஸியாக தூக்கிட்டு ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து போகிறான். திஸ் இஸ் அவர் வீக்லி ஓப்பனிங். ஸோ இட்ஸ் நியூ வீக் ஓப்பனிங் ப்ரைஸ், ஃபென்டாஸ்டிக். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஒரு இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ டெய்லியில் எஸ் அஃப்கோர்ஸ் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் வீக் எடுத்துட்டான். வி டூ ஹாவ் அ ரிலேட்டிவ் வீக்கல் லோஸ். இதை வந்து இப்போதைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மைனர் செல் சைட் லிக்விடிட்டி ஃபார் திஸ் வீக்.
ஒரு மேஜர் செல் சைட் லிக்விடிட்டிஸ் ஆர் ஹியர் ரெஸ்டிங் பிலோ. ஸோ அது வரைக்கும் இங்கே பட்டு ஒரு சின்ன ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் அது வரைக்கும் அதை எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் வீக்கோட ரிஜெக்ஷன் பிளாக் பார்க்குறோம். ஸோ தட் வாஸ் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ மண்டேவோட ஹை இருக்குது, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஸோ அப்போ வி ஹாவ் அ ஆர்டர் பிளாக், சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. ஸோ அகெயின் ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஷிஃப்ட் கொடுத்துருக்குங்க பாருங்கள். இந்த லோ ஸ்வீப் பண்ணி நல்ல பாடி க்ளோஸு, பியூட்டிஃபுல். ப்ரைஸில் ஓகே, உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னு. இந்த ப்ரைஸு 1.15 அந்த ப்ரைஸில் வந்து மார்க்கெட்டில் விட மாட்டாங்க. யூரோவை பொறுத்த வரைக்கும் 1.16 அப்படின்றத ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லுக் அட் த ரிஜெக்ஷன்ஸ் ஹியர் அட் 1.16. 1.16ல் வச்சுக்கணுன்றது அவங்களுடைய யூரோப்பியன்ஸோடைய யூரோப் கரன்சியோடைய கண்ட்ரோல்ஸு. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி தான் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல ஹியூஜ் ரிஜெக்ஷன். இதை ஃபெயில் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் நேராக ஓடிடுவான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது ஃபெயில் பண்ணாத வரைக்கும் 1.16 வில் பி த ஹியூஜ் பாயிண்ட். ஈவன் இன் பேங்கிங் செக்டாராக இருக்கட்டும், எக்கனாமிக் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், டெஃபினெட்லி தட் வில் ப்ளே ஹியூஜ் ரோல். ஸோ அதனால் அது இந்த டைனி இம்பேலன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுமா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ப்ரைஸ் வந்து ஹோல்டு பண்ணுமான்றது டவுட்டு தான் இந்த டெய்லியை பொறுத்த வரைக்கும். ஸோ வீக்லியை பொறுத்தவரை நான் வந்து இந்த ஈக்லிபிரியம் பார்த்தோன்னா ஓகே டன். ஸோ ப்ரைஸில் என்ன இல்லை, 1.59, 1.16. ஸோ அதிலேருந்து 1.17 ஆல்மோஸ்ட் பாருங்கள் அந்த ரிஜெக்ஷன் பிளாக். அப்போது கிட்டத்தட்ட வந்து இந்த 100 பிப்ஸுக்குள்ளே தான் வந்து இந்த வாரத்துடைய மொமெண்டமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு வந்துட்டானுங்க கீழே போயிட்டு. we can expect அப்போது 16,500 அப்புறம் 17 1.17 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா, திஸ் வில் பி அவர் ரேஞ்ச். ஸோ we will take this as our dealing range. ஓகேவா, this is our dealing range right now. இதுதான் நம்மளுடைய டீலிங் ரேஞ்ச். ஸோ இந்த டீலிங் ரேஞ்சுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் என்ன பிடிஆர்ஐ கிடைக்கிது நமக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். எப் ரைட், ஓகேவா. ஸோ வி காட் அவர் பியூட்டிஃபுல் டீலிங் ரேஞ்ச். இந்த டீலிங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ரைஸ், இந்த டீலிங் ரேஞ்சுக்கு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுபடி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ரைட் நவ் வி ஆர் அரவுண்டு என்னது ஈக்லிபிரியமில், ரிஜெக்ஷன் ஈக்லிபிரியமில் நம்ம ட்ரேட் ஆகிட்ருக்கோம். எப் இதை விட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போனால் எனக்கு ஏதாவது கிளியராக ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா நத்திங். ப்ரைஸ் டிராஸ்டிக்காக செல் ஆகிருக்கு. இன்வர்ஷன், ஐ ஹேட் இன் இன்வர்ஷன். இந்த இன்வர்ஷன் என்ன பண்ணுச்சு, ப்ரைஸை ஹோல்டு பண்ணி ரிஜெக்ட் பண்ணி விட்டுச்சு. ரைட், ஸோ ஐ ஹாவ் அ look at here relative equalize ஒரு 4 ஹவர்னால் கிட்டத்தட்ட ஒரு 1 டேவோட லிக்விடிட்டி இங்கே தான் இருக்கும். ஸோ எனக்கு இங்கே 1 டே லிக்விடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் போனால் மறுபடியும் மேலே ஹைஸ் இருக்குது. ஓகே டன். ஸோ இது எனக்கு இப்போதைக்கு இதான் என்னோடய டீலிங் ரேஞ்சு. ஓகேவா, அதை எடுத்துக்கிறேன். தட் இஸ் மை பை ஸ்டாப் ரைட் நவ். ஏன்னா எனக்கு இந்த டீலிங் ரேஞ்ச் தான் வீக்லிக்கே. ஓகேவா, 1.17லேருந்து 1.16 தான். லோ ஸ்வீப் பண்ணியாச்சு. இனிமே வேலை வந்து புல்லிஷ் கண்டினியூஷனில் தான் இருப்பேன் until unless this expansion to be failed. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் ஃபெயில் ஆகாத வரை நான் வந்து கண்டினியூஷனில் தான் இருக்க போகிறேன். ஓகே, ஸோ யூஸ்வலி வந்து பாருங்கள், டேங்க அப்பா என்ன ஒரு ரீபேலன்ஸ் பார்த்தீங்களா, அப்பா immediate rejections, அடேங்க அப்பா. there was a beautiful opportunity, right? So hourly we do have a beautiful structure. liquidity sweep high that helps to take the low இல்லையா. இது லோ ஸ்வீப் பண்ணிவிட்டு இன்வர்ஷன் இம்மிடியேட்டாக போயிருக்கு. அதனால் டீப் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இனி வாய்ப்பே கிடையாது. ஸோ ஓகேவா, இனி இந்த ஹவர்லி எஃப்இஜிலாம் டவுட் தான். ஓகேவா, இந்த ஹவர்லி எஃப்இஜிலாம் டவுட் வரமாட்டான். ஸோ வரான் அப்படின்னா ரொம்ப டீப் ரீட்ரேஸ்மெண்ட்னா ஒரு 2-3 டேஸ் ஆகும். தேர்ஸ்டே தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் வில் பி அவர் டார்கெட் ரைட் நவ். ஓகே, ஸோ இதுதான், இது ஃபுல்லாகவே டார்கெட்டு தான். பட் லேட்டர் ஆன் நம்ம பார்ப்போம். ஸோ ஏன்னா என்டையர்லி பாருங்கள், இது ஃபுல்லாக லிக்விடிட்டி தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு அவன் போய் எடுப்பானான்னா டவுட்டு தான், பார்க்கலாம். அண்ட் வி ஹாவ் அ இம்பேலன்ஸ் ஹியர்.
We have liquidities. This is Wednesday hourly. ஓகே, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஐடியாலஜி பண்ண போகிறோம். இதை தூக்கியே தீருவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் வி வில் கெட் அ ரியாக்ஷன் ஃப்ரம் தேர். அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட், மறுபடியும் கண்டினியூஷன் தான். ஒரு கவுண்டர் ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இம்பேலன்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போதைக்கு நம்மளுடைய மைனர் பை சைட் லிக்விடிட்டிஸ் ஆர் திஸ் ஒன். ஸோ இதில் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்து வில் ட்ரேட். ஓகேவா? நியூ வீக் ஓப்பனிங் ப்ரைஸு இம்மீடியட்டாக லோ ஹை, அவ்வளோதான். சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. இதுவே வந்து நீங்கள் டெய்லி கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாசிக் PO3 இருக்கும். ஸோ மண்டே அந்த PO3 லோ டு ஹை லண்டன் கிரியேட் ஆனதுக்கப்புறமா தென் யூ கேன் ட்ரா 5 o'clock அப்புறம் யூ கேன் ட்ரா யுவர் டீலிங் ரேஞ்ச், டெய்லி டீலிங் ரேஞ்ச். அதோடைய OT லெவலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு புல்லிஷ் கண்டினியூஷன்னா நியூயார்க் புல்லிஷ் கண்டினியூஷன் பண்ணோம். ஸோ சூப்பராக இருக்கும். PO3 நடக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். திஸ் இஸ் யூரோ நேஸ் 100 பார்த்தேன். வீக்லியில் அவன் ஒரே இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் பாவம். கடந்த 5 வாரங்களாக அப்படியே தான் இருக்கான். ஒரு ஸ்ட்ரக்சர் அவனால் மேக் பண்ண முடியல, உள்ளே தான் சுற்றிட்டு இருக்கான். கட்டியர் ஷிட் அப்பன். ஸோ இந்த ஹைஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? 25,800 900 இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பில்லை. இதுக்கு மேலே பிரேக் பண்ணணும் அப்படின்னா தெர் வில் பி நியூ ஹை, ஆல் டைம் ஹையாக இருக்கும். அதுக்கு வாய்ப்பில்லை. அண்டு ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல we do have a வால்யூம் இம்பேலன்ஸ். அதை லாஸ்ட் டைமே வந்து எடுத்துருக்கணும். ஸோ இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸை மட்டும் தான் ரீப்ரைஸ் பண்ணிட்டு போனான். அதனால் இப்போ வரான். நான் வந்து லாஸ்ட்டு 3-4 வீக்ஸாக நினைக்கிறேன், நவம்பர்லேருந்தே நான் பேரிஷில் தான் இருக்கேன். இந்த லெக்கெல்லாம் பார்த்தா நான் யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே பிரச்சனையாகவே தெரில. இந்த லெக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் போச்சு, அதை பற்றியும் கவலைப்படலை. பிகாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டு ஃபில் திஸ் அண்ட் டேக் அவுட் திஸ் லோஸ். அதுதான் என்னோடய ஐடியாலஜி. இந்த லோஸை எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போனால் தான் லாங் டேர்ம் நல்லாயிருக்கும். ஸோ டெய்லியை பொறுத்த வரைக்கும் நத்திங். ரீசன்ட் ஸ்விங் லோ எடுத்தாச்சு, லாஸ்ட் வீக்கோட லிக்விடிட்டிஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இனிமேல். அப்போது இது வந்து என்டையராக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியோட லோ இருக்குது. ஸோ லாஸ்ட்டு ஓகே டிசம்பர், ஓகே லாஸ்ட் இயரோட இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு மை ட்ரா வில் பி ஹியர். அண்ட் ஹையை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல அகெயின் அண்ட் அகெயின் போய் ரிஜெக்ட் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ லுக் அட் ஹியர் we do have a proper liquidity. ஸோ இது எல்லாமே என்டையர் ரேஞ்சஸ் லிக்விடிட்டி, அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் எடுக்க கஷ்டப்பட்டான். இந்த லோஸ் எல்லாம் வந்து எடுப்பான். நான் 2-3 நாள் எடுத்து பார்த்தேன், வரவே இல்லை. ஹைஸை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருந்தான். பட் சம்ஹவ் he managed to take out these highs. நல்லா பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் நடக்குது. எவ்ரிடே நியூயார்க்கில் செல் ஆகிட்டு ஏஷியா லண்டனில் வந்து புல்லிஷாக இருந்தான். இன்றைக்கி மட்டும் ஏஷியா லண்டனில் பியரிஷாக இருக்கான். மேபி கண்டிப்பாக ஆப்வியஸாக நியூயார்க்கில் புல்லிஷாக தான் இருப்பான், அதில் மாற்ற கருத்து இல்லை. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி டேவோட ஓப்பனிங் ப்ரைஸ் எங்கே? எஸ், திஸ் இஸ் அவர் நியூ வீக் ஓப்பனிங் ப்ரைஸ். நியூ வீக் ஓப்பனிங் ப்ரைஸ் இது. ஸோ இதுக்கு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். we do have a liquidities below. இதுக்கு கீழே போனாலும் லிக்விடிட்டிஸ் தான், லேட்டரான அதை பார்த்துக்கலாம். இதால் ஆர்டர் பிளாக்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் யாரும் அதை வேணால் யோசிக்க வேண்டாம். ஸோ இது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லிக்விடிட்டி வாய்டு. ஓகேவா? திஸ் இஸ் லிக்விடிட்டி வாய்டு. இந்த லிக்விடிட்டி வாய்டை வந்து ப்ரைஸ் வந்து சூப்பராக ஃபில் பண்ணோம். நீங்கள் வந்து 1 ஹவர்னா 5 minutes 1 minute பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி வாய்டை க்ளீனாக வந்து ப்ரைஸு ரீபேலன்ஸ் பண்ணோம். நியூயார்க் வந்து டோட்டலாக தூக்கிடுவான் இன்றைக்கி வந்து, அதை பார்ப்போம் நம்ம நியூயார்க் செஷனில். ஸோ இந்த லிக்விடிட்டி வாய்டுனா எம்டி சிலிண்டர், தெர் இஸ் நத்திங். ஓகேவா? இதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். தெர் இஸ் நோ ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ நேற்றோடைய லோ, ஸோ இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் லோவில் இருந்தால் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ரெகுலர் ட்ரேடிங் அவர் ஓப்பன் ஆகும்போது நம்ம எவ்வளோ பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருப்போம். அதுக்கு ஈக்லிபிரியமோ அப்படியே ரீப்ரைஸ் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இந்த இடத்துல பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தவங்க எல்லாருக்குமே என்ன ஆயிருக்கும்?
கேப் டவுன்னா பெரிய இதாக இருக்கும். அப்போ அவங்க ஹெட்ஜிங் பண்ணி மேலே ரீபேலன்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் கண்டிப்பாக ரீப்ரைஸ் ஆகும். ஸோ அது வந்து நேசன்ட்ரலில் எதிர்பார்க்கலாம். வேறு யார் நம்ம ஜிபிபிலாம் நான் ட்ரேட் பண்ணுறதில்ல. சேம் ஆஸ் எக்ஸ்பெக்டட் யூரோ. செஃப் செஃப் வந்து நான் இப்போ ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கேன். செஃப்பும் அதே தான். செஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் ஆனா லாஸ்ட் வீக் இல்லையா? லாஸ்ட் வீக் வந்து ஃபென்டாஸ்டிக் வீக் ஃபார் செஃப். அவ்வளோ ரிஜெக்ஷனாக இருந்தாலும் புல்லிஷாக ஹோல்டு பண்ணால் ஆர்டர் பிளாக்கு டேப் ஆகிட்டான். இஸ் கம்மிங் பேக். இன்னும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், திஸ் வில் பி ஹிஸ் ஆர்டர் பிளாக். அதனால் அவன் இது வரைக்கும் வந்துட்டு போயிட்டான். ஏற்கனவே வந்துட்டு தான் போயிருக்கான். பட் ஸ்டில் வி ஹாவ் என்னது ரிஜெக்ஷன்ஸ். இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட ரிஜெக்ஷனை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு வேணும்னா we can expect this equilibrium to hold the price. இந்த equilibrium ஹோல்டு பண்ணால் ஓகே. இல்லை equilibrium கீழே 1 ஹவர்லலாம் க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா definitely there will be a target to go lower prices. We have weekly FEG இருக்குது. ஸோ டெய்லி ஸோ டெய்லியில் இந்த ஆர்டர் பிளாக் லாஸ்ட் டைமே எதிர்பார்த்தேன் நான் கொஞ்சம் டீப்பாக வருவான்னு. பட் ஆனால் லாஸ்ட் வீக் வந்து சும்மா இந்த ரிஜெக்ஷனோட ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே டேப் ஆகிட்டு இம்மிடியேட்டாக ரிவர்ஸ் ஆகிட்டான். நான் கொஞ்சம் டீப்பர் ப்ரைஸஸ் எதிர்பார்த்தேன். ஸோ இஸ் நவ் கம்மிங் பேக். இது வந்து டெய்லியா லொக்கட்டியர் டெய்லி 1 ஹவர் லொக்கட்டியர் ஆர்டர் பிளாக் போயிட்டு ஸோ சூப்பராக வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நமக்கு தெரியும் இந்த என்டையர் ரேஞ்சே லிக்விடிட்டி தான். ஸோ அப்போ இந்த வீக்லின்றது தேர் இஸ் ஹை ப்ராபபிள். ஸோ அதனால் இதை எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆர்டர் பிளாக் சொன்னேன், அந்த லோவையும் ஸ்வீப் பண்ணிடும். அந்த ரிஜெக்ஷன் விக் இல்லையா இது. ஸோ இது ஃபுல்லாகவே லொக்கட்டியர். அதனால் தேர்ஸ் அ ஹை சான்ஸ் ப்ரைஸ் வந்து க்ளீனாக வந்து ஸ்வீப் பண்ணிடும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 ஹவரே போதுமானது கரன்சி பேர்ஸை பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள் அந்த ரிஜெக்ஷன் விக்கோட ஈக்லிபிரியம் ஹோல்டிங் ஹவர்லியில் இதுக்கு கீழே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா திஸ் ஏஷியன் லோ இல்லையா, ஸ்டே ஓப்பன். இது ஒரு செல் சைடு. ஸோ இந்த செல் சைடு we do have a buy side liquidity. இந்த செல் சைடை நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டான்னா டெஃபினெட்லி we will be targeting this lows. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய மேஜர் செல் சைடு லிக்விடிட்டி இப்போதைக்கு. this will be our minor sell side liquidity. இவ்வளோதான் செல் சைடு லிக்விடிட்டி. நத்திங். யூரோவோட அப்படியே ரிவர்சல் தான். ஓகேவா, யூரோ என்ன பண்ணுவானோ அப்படியே டிட்டோ காப்பி நம்ம ஆள் பண்ணுவான். ஓகே, இவ்வளோதான் செஃப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே கைஸ், இவ்வளோ தான் நான் வீக்லி நான் பார்க்குற பேர்ஸ் இவ்வளோ தான். ஸோ அதனால் பார்ப்போம் இந்த வாரம் எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷனில் ட்ரேட் பண்ணுவோம். இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன ரேஞ்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ மீன் சம்டைம்ஸ் பெருசாக வரலாம் ப்ரைஸ் ஆக்ஷன், பட் அது எதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா திடீர்னு சடன் சர்ஜெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பொசிஷன்ஸை வந்து நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து அது நமக்கு யூஸ் இல்லை. லெட்ஸே பார்ப்போம். இந்த வார், இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் இதெல்லாம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே.